கிராம உதவியாளர் பணிக்கு ஒரு மாவட்டமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு வந்து வெளியிட்டு வராங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய டிஎன் ஸ்டடி ஃபோக்கஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப், அதுக்கப்புறம் டெலகிராம் சேனல்லயும் வந்து மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அ இந்த வீடியோல அ தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணிக்கான விவரங்கள மாவட்ட வாரியா என்னென்ன மாவட்டத்திற்கு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ன்றதுனால நெறைய பேர் இந்த வேலைவாய்ப்பிற்கு வந்து அப்ளை பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இருக்கணும். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தகுதிய வந்து ரிவைஸ் பண்ணி, நமக்கு வந்து லாஸ்ட் மந்த் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, 10த் பாஸ் ஆயிருக்கணும், இல்ல ஃபெயில் ஆயிருக்கணும். இல்ல ஆக மொத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 10த் வந்து அப்பியர் ஆயிருக்கணும். அவங்க வரைக்கும் தான் கிராம உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டமா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. மொத்தம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 11 மாவட்டத்திற்கு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. செங்கல்பட்டு, ஈரோடு, பெரம்பலூர், ராணிப்பேட்டை, சேலம், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருப்பூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. மத்த மாவட்டத்திற்கு அறிவிப்பு வந்து வெளியானதும்